வாழ்க வளமுடன். இன்றைய நாள் 27/3/2025 குரோதி வருட பங்குனி மாதம் 13ஆம் தேதி வியாழக்கிழமை. நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, மாலை ஒன்றுமில்லை. ராகு காலம் 1:30 முதல் 3 மணி வரை, குளிகை 9 மணி முதல் 10:30 வரை, யமகண்டம் 6 மணி முதல் 7:30 வரை, சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம். சூரிய உதயம் 6:17, கரணம் 3 மணி முதல் 4:30 வரை, திதி இன்று இரவு 9:23 வரை, திரையோதசி பின்பு சதுர்தசி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 12:02 வரை, அவிட்டம் பின்பு இரவு 11:01 வரை, சதயம் பின்பு பூரட்டாதி. யோகம் இன்று அதிகாலை 12:02 வரை, மரண யோகம் பின்பு காலை 6:16 வரை, சித்த யோகம் பின்பு இரவு 11:01 வரை, மரண யோகம் பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை 12:02 வரை, புனர்பூசம் பின்பு இரவு 11:01 வரை, பூசம் பின்பு ஆயில்யம். மேஷராசி நேயர்களே, சேமிப்புகளை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் உருவாகும். தொழிலில் லாபமான நிலை ஏற்படும். உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள். உத்தியோகத்தில் கௌரவங்கள் மேலோங்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும். தேகநலன் சீராகும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். அஸ்வினி குழப்பங்கள் தீரும். பரணி கௌரவங்கள் மேலோங்கும். கிருத்திகை ஆதரவுகள் கூடும். ரிஷபராசி நேயர்களே, பணியில் கௌரவங்கள் மேலோங்கும். தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள். மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். பேச்சுக்களில் லாபமான நிலை ஏற்படும். பொருள் வரவுகள் மேலோங்கும். உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளின் மூலம் கௌரவப்படுத்தப்படுவீர்கள். வியாபாரத்தில் முக்கிய விஷயங்களை செயல்படுத்துவீர்கள். புகழும் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். கிருத்திகை கௌரவங்கள் கூடும். ரோஹிணி நினைத்தது நிறைவேறும். மிருகசிரீஷம் நல்ல முடிவுகள் கிடைக்கும். மிதுன ராசினியர்களே, எதையும் யோசித்து செயல்படுத்துவீர்கள். தன்னம்பிக்கை அதிகமாகும். உடன் பிறந்தவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். ஒத்துழைப்புகள் மேலோங்கும். திறமைகளை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். சுற்றி உள்ளவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள். உத்தியோகத்தில் உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் கிடைக்கும். பிரச்சனைகள் தீரும். ஆதரவான நிலை மேலோங்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். மிருகசிரீஷம் தன்னம்பிக்கை கூடும். திருவாதிரை திறமைகள் அதிகமாகும். புனர்பூசம் நிம்மதி கிடைக்கும். கடகராசி நேயர்களே, புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். இடமாற்றம் உண்டாகும். எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். பேச்சுக்களில் யோசித்து செயல்படவும். தேவையற்ற குழப்பங்கள் வந்து நீங்கும். கோபத்தை குறைத்து பொறுமையுடன் செயல்படவும். மாற்றங்கள் உருவாகும். வியாபாரத்தில் இருந்து வந்த தேக்கநிலை நீங்கும். பொருள் வரவுகளில் தடைகள் விலகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் மெரூன் நிறம். புனர்பூசம் அனுபவங்கள் கிடைக்கும். பூசம் யோசித்து செயல்படவும். ஆயில்யம் மாற்றங்கள் உருவாகும். சிம்மராசி நேயர்களே, மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி நிம்மதி கிடைக்கும். வேலை தொடர்பான முயற்சிகள் கைகூடும். திறமைகளை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். சாதகமான சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். வியாபாரத்தில் உடன் இருப்பவர்களுடன் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். மாற்றங்கள் உண்டாகும். வெற்றிகள் கூடும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். மகம் நிம்மதியான நாள். பூரம் திறமைகள் கூடும். உத்திரம் அனுசரித்து நடந்து கொள்ளவும். கன்னிராசி நேயர்களே, பொருளாதாரத்தில் மேன்மைகள் ஏற்படும். புகழும் அதிகமாகும். ஆதரவுகள் கூடும். பணியில் உள்ளவர்களுக்கு முக்கிய விஷயங்களை செயல்படுத்துவீர்கள். சேமிப்புகளை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். வருமானம் அதிகமாகும். கடன் சுமை குறைய பெறுவீர்கள். சுற்றி உள்ளவர்கள் ஆதரவுகள் அதிகமாகும். தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். உத்திரம் பொருளாதாரம் மேலோங்கும். ஹஸ்தம் ஆர்வமான நாள். சித்திரை ஒத்துழைப்புகள் கூடும். துலாம் ராசி நேயர்களே, விளையாட்டு தொடர்பான துறைகளில் லாபமான நிலை ஏற்படும். குழந்தைகளின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் உருவாகும். சொந்த பந்தங்களின் மூலம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. பேச்சுக்களில் லாபங்கள் கிடைக்கும். மன வலிமையுடன் செயல்படுவீர்கள். குழப்பங்கள் நீங்கும். பணியில் உள்ளவர்களுக்கு மென்மையான நிலை ஏற்படும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம்.
சித்திரை ஆதாயங்கள் கூடும். சுவாதி விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும் சாகம் மேன்மைகள் ஏற்படும். விருச்சிக ராசி நேயர்களே, மேலதிகாரிகளின் நட்புகள் கிடைக்கும். பணியில் இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். சொந்த பந்தங்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும் ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். மனதில் நினைத்த காரியம் நிறைவேறும். பணியில் முன்னேற்றமான சந்தர்ப்பங்கள் அமையும். மேன்மைகள் கூடும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். சாகம் நட்புகள் கிடைக்கும். அனுஷம் அனுசரித்து நடந்து கொள்ளவும். கேட்டை வளமான நாள். தனுசு ராசி நேயர்களே, ஆடம்பர பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் ஏற்படும். எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள். புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். எதிலும் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். உத்தியோகத்தில் திறமைகள் கூடும். நிம்மதியான நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் மெரூன் நிறம். மூலம் ஆர்வம் உண்டாகும். பூராடம் ஒத்துழைப்புகள் கூடும். உத்திராடம் திறமைகள் அதிகமாகும். மகர ராசி நேயர்களே, வீட்டில் உள்ளவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். பொருள் வரவுகள் கூடும். ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். எதிலும் மாற்றங்கள் உருவாகும். நட்பு வட்டாரம் விரிவடையும். வேலை செய்யும் இடத்தில் உங்கள் மீதான நம்பிக்கை அதிகமாகும். தடைகளை தாண்டி வெற்றிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். சந்தோஷங்கள் கூடும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். உத்திராடம் ஒத்துழைப்புகள் கூடும். திருவோணம் மாற்றங்கள் கிடைக்கும். அவிட்டம் கௌரவங்கள் மேலோங்கும். கும்பராசி நேயர்களே, தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்வது நல்லது. இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். புதுவிதமான அனுபவங்கள் உண்டாகும். தேகநலனில் மாற்றங்கள் ஏற்படும். நட்பு வட்டாரத்தை சந்தித்து மனமகிழ்ச்சி அடைவீர்கள். அனுகூலங்கள் உண்டாகும். பொது வாழ்வில் ஆர்வமான நிலை உருவாகும். உத்தியோகத்தில் அலைச்சல்கள் கூடும். தம்பதிகளுக்கிடையே அனுசரித்து நடந்து கொள்ளவும் கவலைகள் விலகும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். அவிட்டம் நிம்மதியான நாள். சதயம் அனுகூலங்கள் உண்டாகும். பூரட்டாதி அனுசரித்து நடந்து கொள்ளவும். மீனராசி நேயர்களை, எதிலும் யோசித்து செயல்படுவீர்கள். மனதில் புதுவிதமான சிந்தனைகள் உருவாகும். அலைச்சல்களினால் லாபங்கள் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். திகநலனில் அக்கறை தேவை. வியாபாரத்தில் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது. பொருள் வரவுகள் மேலோங்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். புரட்டாதி சிந்தனைகள் கூடும். உத்திரட்டாதி கௌரவங்கள் மேலோங்கும். ரேவதி விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். நம்புங்கள், நல்லதே நடக்கும்.